இங்கே தான் இந்த புக்குக்குள்ளே அந்த கதை புக்கு எங்கே இருக்குன்னு சொன்னார் டேரக்டரு. காணும் ரொம்ப நேரம். ஏன் இவர் இதெல்லாம் படிக்க மாட்டாராமா? நம்ம தான் படிச்சு எழுதணுமாம்மா? என்ன ஆதித்யன், என்ன சத்தம்? சார் இல்லை சார், புக்கை திறந்து படிச்சுக்கிட்டு இருக்கேன் சார். நான் அந்த சொன்ன புக்கு அதை பார்த்துட்டிங்களா? அதை பார்த்துக்கிட்டே இருக்கேன் சார். குறிஞ்சியில் ஒரு குறுங்காவியம். ஆமாம் ஆமாம் சார், பார்த்துட்டேன் சார். என்ன ஏதோ வேற ஏதோ படம் எடுக்க போகிறாருன்னு பார்த்தா பாகுபலி அந்த மாதிரி ரேஞ்சுக்கு எடுத்துப்பாரு போல இருக்கு. கவரை பார்த்தாலே கெடுத்து வருங்க. சரி பார்ப்போம், உள்ளே போய் பார்ப்போம் என்னதான் அந்த பாகுபலி கதை. இதுக்கு முன்னாடி நம்ம வந்து சித்தார்த்தாவோட கதைகள் தான் நிறைய பார்த்துருந்தோம். இந்த ஜீனோ அப்படி இப்படின்னு சொல்லி வெறித்தனமாக போயிட்டு இருந்ததில்ல, அதெல்லாம் முடிஞ்சு இப்போ கோதண்டம்னு ஒருத்தர்கிட்ட மாட்டிக்க போகிறோம். நம்ம இந்த புக்கை நான் படிச்சுட்டேங்க கதையை. ஆனால் இது வந்து எப்படி 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 உங்களுக்கு சொல்கிறதுனா, இந்த சயின்ஸ் ஸ்டோரிலாம் எடுப்பாங்கல்ல டேரக்டர்ஸ், ஸோ அவங்களுக்காக இதுதான் புரியும். அவங்களுக்கான ஒரு கதை இது. ஏன்னா அவ்வளோ டீட்டெயிலிங் இருக்குது. ஃபியூச்சரிஸ்டிக்காக நம்ம வேர்ல்டு எப்படி எதை நோக்கி போயிட்டுருக்கு, அங்கே நம்ம என்னென்ன மீட் பண்ண போகிறோம் அப்படின்றது தான் இந்த கதை ஃபுல்லாகவே இருக்குது. ஸோ நான் படிச்சுட்டேன். உங்களுக்கு வந்து புரியும்படியாக சுருக்கியும் கதைகள் நடுநடுவில் அப்படி படித்து நான் உங்களுக்கு காட்டி வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். புரிஞ்சுக்கோங்க, நல்லா கூர்ந்து கவனிச்சுக்கோங்க. கதைக்குள்ள போவோம். கதையோட ஸ்டார்டிங்லேருந்து ஹீரோவோட இன்ட்ரடக்ஷன் தாங்க. அவர் யாருன்னா விஸ்வாஸ். அவர் வந்து ஒரு சயின்டிஸ்ட். அவர் என்ன சயின்டிஸ்ட்னா, ஆர்டிஃபிஷியல் ஃபாஸ்ட் மியூட்டேஷன் சென்டர் அப்படின்னா உங்களுக்கு புரியும்படி சொல்லணும்னா செயற்கை துரித மரபணு மாற்று மையம். அது என்னன்னு உங்களுக்கு இன்னும் தெளிவாக சொல்லணும்னா, இப்போ நம்ம வந்து வழி வழியாக நம்ம ஒரு ஜென்ரேஷனில் சில பேர் நம்ம தாத்தாக்கெலாம் வந்து சுகர் வந்திருக்கும். ஸோ அது வந்து கண்டினியூ ஆகும். அவங்க பையனுக்கு வந்திருக்கும், அவங்களோட பையனுக்கு வந்திருக்கும்னு சொல்லிட்டு அப்படி கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். அவங்க வந்து நார்மலாக இருப்பாங்க. பட் இதை அந்த குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடியே அதோட அணுவில் அந்த ஜீனில் போய்கிட்டோம் அந்த டிஎன்ஏ மட்டும் தனியாக எடுத்துருவாங்க. ஸோ அதுக்கு பேர் தான் வந்து ஃபாஸ்ட் மியூட்டேஷன் சென்டர். அவர் எந்த மாதிரி ஆஃபீஸில் வேலை செய்கிறாரு, அந்த ஆஃபீஸ் எப்படிலாம் இருக்குன்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு டீட்டெயிலிங் கொடுத்துருக்காங்க. அது என்னன்னு நான் படிக்கிறேன், அப்படியே உங்களுக்கு புரியும். அட்லாண்டிக் கடல் நடுவில் மிதக்கும் பிரம்மாண்ட தளத்தில் லாஸ் ஏஞ்சலஸ் நகரத்தை விட பெரிய நகரம் நிர்மாணிக்கப்பட்டிருந்தது. அந்நகர மையப்பகுதியில் இருந்த அவிஸ்டவர் 203 மாடியில். பார்த்தீங்களா? இப்போது சும்மா ஒரு கணக்கு பண்ணிக்கோங்களேன். இப்போ ஒரு ஃப்ளோர்னா எவ்வளோ, ஒரு 10 மீட்டர் வரும்னு வச்சுக்கோங்களேன். 200 பில்டிங்னா சரி 200 ஃப்ளோர்னா 2000. நம்ம ஊட்டி இருக்கு பாருங்க, நம்ம ஊட்டி ஹைட்டுக்கு வந்து பில்டிங் கட்டி அதில் வந்து 2000 இப்போ பார்த்து கணக்க. அவ்வளோ பேர் உயரத்தில் என்ன பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியல. சரி, அங்கே அந்த மாதிரி ஆஃபீஸு, அவ்வளோ பிரம்மாண்டமான ஒரு ஆஃபீஸில் 96 சென்டிமீட்டருக்கு ஒரு டிவி இருக்குது. அந்த டிவியில் அவருக்கு ஒரு பேட் நியூஸ் வருது. என்னன்னா, இவங்க அம்மா பற்றி. இவங்க அம்மா எங்கேயோ ஒரு இடத்துல வாழ்ந்துட்டு இருக்காங்க தனியாக. அது எங்கன்னா அதையும் ஒரு டீட்டெயிலிங்காக சொல்லியிருக்காங்க. என்னன்னு படிக்கிறேன் பார்த்துக்கங்க. அதாவது வந்து அவங்களுக்கு பேர்லாம் கிடையாது, நம்பர் வச்சுருக்காங்க. ஏன்னா AK1L82156AVL அப்படின்னு சொல்லிட்டு பேர் வந்தோடனே இவர் கண்டுபிடிச்சாரு, ஆஹா நம்ம அம்மாவை பற்றின ஒரு நியூஸ்ன்ட்டு. பார்த்தா என்ன வருதுன்னா, அவங்க அம்மா வந்து எங்கேயோ ஆக்சிடென்ட் ஆகி மூளைச்சாவு அடைஞ்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் வருது. பார்த்த உடனே இவருக்கு அதிர்ச்சியாக இருக்குது. இப்போது நம்ம என்ன அடிபட்டுனா ஹாஸ்பிட்டல்லாம் போவோம்ல, ஆனால் அங்கே அப்படி கிடையாது. பார்த்துங்க, பில்லோட வந்துருக்கு. எவ்வளோ பில் கட்ட சொல்ல வந்திருக்குன்னா $2.5 பில்லியன் நீங்கள் வந்து கிரெடிட் பண்ணணும் எங்கள் பேங்க்கில். அது பேங்க் நேம் பாருங்கள், டாக்டர் யூகோ ப்ளூட்டோ பேங்க்னு சொல்லிட்டு ஒரு பேங்க். அந்த பேங்க் நேமோட வந்துருச்சு. ஸோ இந்த காசை நீங்கள் கிரெடிட் பண்ணிவிட்டு நீங்கள் பொறுமையாக கூட வரலாம். அதுக்கு முன்னாடி நாங்கள் வந்து உங்கள் அம்மாவுக்கு ஆப்ரேஷன்லாம் பண்ணி காப்பாற்றிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் வருது. கையில் இருந்து லேப்டாப் எடுக்கிறார். லேப்டாப்பை எடுத்துகிட்டு அவர் என்ன பண்ணுறாருன்னா, அவங்க சொன்னாங்களா அந்த பேங்க் நேம், அதை போட்டு அவர் வந்து இதை லாகின் பண்ணுறாரு. ஸோ லாகின் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் அவரோட தம் பிரிண்ட் கேட்குறாங்க. ஸோ அதையும் கொடுக்குறாரு. கொடுத்ததுக்கு அப்புறம் முக்கியமான ஒரு விஷயம் கேட்குறாங்க. அது என்னன்னா, கண் ரத்த குழாய் வரைபடம் அப்படின்னா ரெண்டல் ஆஞ்சியோகிராஃபி அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம். அது என்னன்னா, நம்ம கண்ணில் இருக்கிற ரத்த குழாய் அது வந்து ஒரு மேப் மாதிரி இருக்குமா. ஸோ அது வந்து ஒருத்தவங்களுக்கும் டிஃப்ரெண்ட் ஹியூமன் பீயிங்ஸுக்கு அது வந்து மாறும். ஸோ அதை வந்து ஸ்கேன் பண்ணி அதை வந்து ஒரு பிரிண்ட் எடுக்கிறாங்க. அடுத்து வந்து லாகின் ஆகுது. லாகின் ஆன பிறகு என்ன காட்டுதுன்னா, இவர் அக்கௌண்ட்டில் எவ்வளோ அமௌண்ட் இருக்குது, அவங்க எவ்வளோ அமௌண்ட் வந்து டிமாண்ட் வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. அவர் அக்கௌண்ட்டில் எவ்வளோ இருக்குன்னா $1,89,500 பில்லியன் இருக்குது. பில்லியன் டாலர்ஸ் வச்சுருக்கு. அவர் பணக்காரர் போல இருக்குது. சரி, விஸ்வாஸ் என்ன பண்ணுறாரு, இவ்வளோ இருக்கே 2.5 பில்லியன் தானே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, டக்குன்னு அமௌண்ட் அனுப்பிச்சுடுறாரு. டிரான்சாக்ஷன்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த சயின்டிஸ்ட் வந்து ஒரு இடத்துக்கு போகிறார். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அது என்னன்னா, உங்களுக்கு நான் நேமை படித்து காட்டுறேன். ஹியூமன் ஆர்கன்ஸ் டைரி ஃபார்ம். இது என்ன, நம்ம வந்து இந்த நார்மலாக டைரி ஃபார்ம்லாம் சொல்லுவாங்கல்ல, மாட்டு பண்ணை அந்த மாதிரி. ஆனால் இது என்னன்னா
ஹியூமன்ஸ் வளர்க்குற ஒரு இடம். என்னன்னா க்ளோன் பண்ணி இப்போ நம்மளுக்கு வந்து நம்ம அப்பா மாதிரி இன்னொருத்தவங்க வேணும், அவங்களோட பார்ட்ஸ்லாம் அப்படியே க்ளோன் பண்ணி இன்னொருத்தவங்க அப்படியே அவங்கள மாதிரியே இருக்கணும்னா இந்த மாதிரி ஒரு இடத்துல போயிட்டு க்ளோன் பண்ணி உருவாக்குற ஒரு இடம் தான் இது. அந்த மாதிரி ஒரு சென்டர் இது. அதுக்கு பேர் என்னன்னா விண்வெளி நகரம் US 27 419 செக்டார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம். ஸோ அங்கே 2வது சாலையில் இருக்கிற ஒரு சென்டருக்கு போகிறாரு. அங்கே போனால் இந்த சயின்டிஸ்டோட அம்மா மாதிரியே இன்னொரு க்ளோன் இருக்காங்க. அவங்கள ஏன் உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தா, இப்போ உண்மையாக நமக்கு அடிக்கடி வந்து இந்த மாதிரி நோய் வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ அவங்களுக்கு வந்து ஆர்கன்ஸ் வந்து ரீப்ளேஸ் பண்ணணும்னா இந்த க்ளோன் மதர்லேருந்து அந்த பார்ட்ஸ் எடுத்து அவங்க உண்மையாக நமக்கு வைக்கிறது. இதுக்கு முன்னாடி என்ன நான் எடுத்து வச்சிருக்காருன்னா அது ஒரு பெரிய லிஸ்ட்டாகவே இருக்கு. உடனே பாருங்கள், இவங்க அம்மாவுக்கு அடிக்கடி வந்து இந்த வைரஸ், இந்த பாக்டீரியா, தொத்து நோயெல்லாம் வரும் போல இருக்குது. அதனால் வந்து இந்த கல்லீரல், இந்த கணையம் அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கட் பண்ணி எடுப்பாங்க பாருங்கள், அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் எடுத்து அவங்க அம்மாவுக்கு ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடியே பண்ணியிருக்கிறாரு. ஸோ அவங்கள வந்து நார்மலாக பார்த்துக்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு க்ளோன் மதரை வந்து ரெடி பண்ணி இவர் வச்சிருக்கிறாரு. இந்த க்ளோன் மதர் ஆனால் இவங்கள மாதிரியே இருக்க மாட்டாங்க, ஆர்கன்ஸ்லாம் எடுத்து வைப்பாங்க. பட் இவர் க்ளோன் பண்ணதில் எப்படி டிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்கன்னா, அவங்க வந்து ரொம்ப குட்டையானா ரொம்ப குட்டையாக இல்லை, அவரோட ஹைட்டில் ஒரு பாதி குட்டையாகவும் கொஞ்சம் நார்மலான ஹியூமன் ஃபீலிங்ஸ்லாம் இல்லாமல் ஒரு மாதிரி, ஏன்னா அவங்க வந்து தனியாக ஒரு ரூமில் இருக்கிற மாதிரி தான் அதில் வந்து போட்டிருக்காரு. க்ளோன் மதரை வந்து அவர் மீட் பண்ண போகிறாரு அந்த சயின்டிஸ்ட்டு. உள்ள கதவை திறந்துட்டு போய் பார்க்குறாரு. அவங்க வந்து அமைதியாக உட்காந்து ஒரு விஷயத்தை எழுதிக்கிட்டு இருக்காங்க. இவருக்கு எடுத்தோடனே ஒரு கேள்வி வருது, இவங்க என்னத்தெல்லாம் எழுதிட்டுருக்காங்க, இவங்க கூட பேசுறதுக்கு ஆளெல்லாம் யாருமே இல்லையே, இவங்க என்னத்தை வெளி உலகத்தையே பார்த்துருக்க மாட்டாங்களே, இவங்க என்னத்தை எழுதிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து கிட்ட போயிட்டு தொந்தரவு பண்ணிட்டானா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காரு. அவங்க டக்குன்னு பார்த்து சர்ப்ரைஸ் ஆகிட்டு ஏன்னா இவர் தான் அடிக்கடி பார்க்க வர்றாருல, பார்த்துட்டு சிரிச்சுக்கிட்டு அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, என்ன விஷயம் அப்படின்னு கேட்குறாங்க. அவர் சொல்கிறாரு, இல்லை ஒன்றும் இல்லைம்மா, உங்களுக்கு வந்து ஒரு ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னு. அவங்க டக்குன்னு ஸ்டன்னாகிறாங்க, எனக்கே ஆப்ரேஷன், நான் நல்லா தானே இருக்கேன் அப்படின்னு சொல்லும் போது தான் இந்த கதையில் வந்து ஒரு விஷயத்த டிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. அது என்னன்னா, அவங்களுக்கு எப்போ ஒரு தடவையும் ஆப்ரேஷன் ஆகும்போது, ஏதோ இந்த க்ளோன் மதருக்கு எப்போ ஆப்ரேஷன் ஆகும்போது அவங்களுக்கு அந்த ஆப்ரேஷன் எதுக்குன்னு சொல்லவே மாட்டாங்க. இந்த பார்ட்ஸ்லாம் எடுத்து நாங்கள் மாற்றி வரத்தவங்க வைக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவே மாட்டாங்க. என்னன்னா, உங்கள்கிட்ட இருக்கிற க்ளோனில் அந்த ஒரு விஷயம், அந்த செல்லை மட்டும்தான் எடுத்து நாங்கள் வேறு ஒருத்தவங்க வைக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு மட்டும்தான் சொல்லுவாங்க ஒழிஞ்சு மொத்த பார்ட்டி நாங்கள் ஷிஃப்ட் பண்ணுறோம் அப்படிலாம் சொல்லவே மாட்டாங்க. அதுவும் இவங்களுக்கு தெரியாது. இவங்க யோசிக்கிறாங்க, என்ன திடீர்னு ஆப்ரேஷன் சொல்கிறான் அந்த பையன் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. இருந்தாலும் அந்த கேள்விட இருந்து சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க, நம்ம எதுவும் கேட்டுக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வந்து இந்த சயின்டிஸ்ட் என்ன கேட்குறாருன்னா, சரி அந்த புக்கில் என்ன இருக்குது, என்ன எழுதுறீங்க காட்டுங்க அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ வந்து அவங்க என்ன காட்டுறாங்கன்னா, ஒரு விஷயத்தை எழுதியிருக்காங்க. அவங்க என்னென்னத்தை அனுபவிச்சிருக்காங்க டெய்லியும், அவங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கதையாக எழுதிட்டு இருக்காங்க. அதுக்கு கேட்குறாரு அவர், சரி ஓகே நல்லா தானே இருக்குது இந்த விஷயம் கூட, சரி டைட்டில் என்ன வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அவங்க அந்த டைட்டில் சொல்கிறதுக்கு தயங்குறாங்க. ஏன் இவ்வளோ தயங்குறீங்க, நல்லா தான் எழுதிருக்கீங்க, அப்போ சொல்லுங்கள் டைட்டில் என்ன அப்படின்னு சொன்ன உடனே தான் ஒரு விஷயம். டைட்டில் என்னன்னா, அவங்க யோசிச்சுக்கிட்டே சொல்கிறாங்க, சொர்க்கத்தில் நகரம் அப்படின்னு சொல்லிட்டு. அவருக்கு அப்போ புரியவே இல்லை, ஆனால் நமக்கு புரியும். ஏன்னா சொர்க்கத்தில் நகரம்னா என்ன அர்த்தம், அவங்க அப்போ அங்கே உள்ள கஷ்டப்பட்டு இருக்காங்க, அதை சொல்ல முடியாமல் அவங்க ஒரு எழுத்தாளை மட்டும் எக்ஸ்பிரஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ என்ன ஆயிடுச்சு, அதெல்லாம் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அதை கண்டுக்காமல் அவங்கள பேக் பண்ணி ஒரு வேறு இடத்துக்கு ஷிஃப்ட் பண்ணுறாங்க. அங்கே போனால் இவங்கள மாதிரியே நூற்றுக்கணக்கான க்ளோன். அது என்னென்னா, அந்த குழந்தைங்கள இருக்கிற க்ளோன் இருக்காங்க, வயசான ஆள் க்ளோன் இருக்காங்க. அவங்களுக்கு வந்து ஆக்சுவலாக வந்து இந்த வயசான ஆள்லாம் வந்து ஒரு 120 வயசில் இருக்காங்க. ஸோ இவங்கெல்லாம் பார்த்தோன்னே புதுசாக இருக்குது இந்த இடத்து. ஏன்னா வந்து இந்த மாதிரி இடத்துக்கு அவங்க இதுக்கு முன்னாடி வந்ததே இல்லை. ஒரு ஆப்ரேஷன் இடத்துக்கு போவாங்க, அந்த ஆப்ரேஷன் தேட்டரில் முடிஞ்ச பிறகு கொண்டு வந்து அந்த இடத்துல வச்சுருவாங்க. இப்போ என்னன்னா, ஒட்டுமொத்த மூளையை எடுக்க போகிறாங்க. ஸோ என்ன கதை இது, அவங்களோட லைஃப் டைமே முடிய போகுதுன்னு அர்த்தம். அதுக்கு இந்த இடத்துக்கு கூப்பிட்டு வராங்க. கூப்பிட்டு வந்தோன்னா அங்கே நிறைய க்ளோன் இருக்காங்க. இவங்களுக்கு பார்த்தோன்னே பயம் வந்துருச்சு, என்னடா புதுசாக இந்த மாதிரி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. அப்போ என்ன போட்டிருக்குன்னா, எல்லா கண்ட்ரியில் இருக்கிற க்ளோன்லாம் வந்து ஒரு இடத்துல இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு இடத்துக்கு இவங்களை கூப்பிட்டு போயிருக்காங்க. ஸோ அந்த க்ளோன் மதருக்கு அந்த இடத்துக்கு போனதுக்கப்புறம் தான் புரியுது, அங்கே இருக்கிற எல்லாருமே வந்து அந்த க்ளோன்லேருந்து வந்த ஆளுங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க வந்து ஒரு கண்ட்ரி சேர்ந்த ஆட்கள் மட்டும் இல்லை, அங்கேருந்து வெவ்வேறு ஜப்பான், அமெரிக்கா அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி நிறையா ஊர்லேருந்து எல்லாருமே நிறைய பேர் இருக்காங்க. அவங்க வந்து அந்த இடத்துல அமைதியாக உட்காந்துருக்காங்க. அப்போ எல்லாரும் வந்து அவங்கள்ட்ட, இவங்களுக்கு தான் தெரியாது நம்ம வந்து இந்த விஷயத்துக்காக தான் பயன்படுத்த போடுறோன்ட்டு. ஆனால் மற்ற எல்லாருக்குமே வந்து நம்மள்டேருந்து எடுத்தால் எல்லாத்தையும் வைக்கிறாங்க. அவங்களுக்கு நம்மளோட க்ளோன்லேருந்து, நம்ம உடம்புலேருந்து எடுத்தால் நம்மளோட உண்மையான உடலுக்கு வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாருமே தெரியும். இவங்க வந்து அப்படியே உட்காந்து அமைதியாக உட்காந்து எல்லாத்தையும் பார்க்குறாங்க. இவங்களுக்கு என்ன நடக்க போகுதுன்னு கூட இப்போ தெரியல. கடைசியாக வந்து அங்கேருந்து ஒரு வயசான ஆள், 120 வயசு, அவர் ஒரு க்ளோன் தான். அவர் கிட்டக்கு வந்துட்டு உங்கள்கிட்ட அப்போ தான் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு, இப்போ வந்து எதுக்கு நீங்கள் வந்திருக்கீங்கன்னா, உங்களோட மூளை எங்கேருந்து எடுத்து
அது உங்களோட ஒரிஜினலான மதர் வைக்க போகிறாங்க. ஸோ அதுக்காக தான் இத்தனை நாள் உங்களை வளர்த்தாங்க, அதுக்காக இத்தனை நாள் உங்களை பார்த்துக்கிட்டாங்க நல்லா அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக ஒரு கண்டினியூஷனாக எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. இவங்களுக்கு அப்போ தான் ரியலைஸ் ஆகுது. அவங்க அதுக்குன்னு கவலையும் பண்ணல. ரியலைஸ் ஆகும்போது அவங்க வந்து வருத்தப்படுறாங்க. ஆனால் என்னடா இது இத்தனை நாள் அப்போ நம்ம வந்து வாழ்ந்ததே இன்னொருத்தவங்களை வாழ வைக்க தானா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. இருந்தாலும் சரி ஓகே அப்படி ஒத்துக்கிறாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ரொம்ப நெகிழ்வாக வந்து எல்லாரையும் பார்க்குறாங்க. அப்போ வந்து நிறைய விஷயங்கள் நடக்குதாங்க. அவங்க குழந்தையிலேருந்து ஒரு க்ளோன் இருக்குது, நிறைய பாடி பார்ட்ஸ் இல்லாமல் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு திரும்ப அந்த சயின்டிஸ்ட்டை கூப்பிட்டு பேசுகிறாங்க. என்னப்பா இப்படிலாம் சொல்கிறாங்க, அதெல்லாம் உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட கேட்கும்போது அவர் என்ன சொல்கிறாரு, ஆமாம் இதெல்லாம் உண்மைதாம்மா, இப்படி தான் நடக்கும், இதுக்காக தான் நான் அவங்க உருவாக்குனதே அப்படின்னு சொல்லிட்டு அவருமே ஓப்பனாக பேசிடுறாரு. இப்போ என்ன ஆகுதுன்னா அவங்களுக்கு வந்து கூப்பிட்டு அந்த அம்மாவை நிறுத்திட்டு அந்த க்ளோன் மதர் எடுத்துகிட்டு வந்து ஒரு ஸ்டேஜ் மாதிரி ஒரு இடம் இருக்குது, அந்த இடத்துல நிறுத்துறாங்க. நிறுத்திட்டு அவங்களுக்கு வந்து அந்த 120 வயசான ஒரு ஆள் வந்து பேசினார் பாருங்க, அவர் வந்து ஒரு கிஃப்ட் மாதிரி ஒரு கிஃப்ட் கொடுக்குறாரு. அந்த கிஃப்ட் எதுக்குன்னா நீங்கள் வந்து இன்னையோட நீங்கள் இருக்க போகிறது இல்லை, ஏன்னா அந்த மூளை எடுத்துட்டா மொத்தமே டோட்டல் ஷட் டவுன் தான். ஸோ அந்த மூளை எடுத்தது வரைக்கும் உங்களை நாங்கள் பார்க்க போகிறது இல்லை. ஆனால் நீங்கள் இப்போ செய்ய போகிறது என்ன தெரியுமா, நீங்கள் இன்னும் கொஞ்ச நாள் வாழ போகிறீங்க, இன்னொருத்தவங்க உடம்புல நீங்கள் வாழ தான் போகிறீங்க. ஆனால் நீங்கள் இப்போ பண்ண போகிறது வந்து ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம், இதெல்லாம் யாருக்குமே மனசு வராது அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஒரு கிஃப்ட் மாதிரி ஒன்று கொடுக்குறாங்க. கொடுத்ததுக்கப்புறம் அவங்க சுற்றி நிற்கிற எல்லா க்ளோனும் வந்து கிளாப் பண்ணுறாங்க. கிளாப் பண்ணி அவங்க வந்து ஒரு என்கரேஜ் பண்ணுறாங்க. அதை வாங்கிட்டு அவங்க கீழே வராங்க. கீழே வந்த பிறகு அவங்க நிற்கிற எல்லார்ட்டையும் ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. இந்த மாதிரி நம்ம எப்படி நம்மளோட வாழ்க்கையை எப்படி வாழ்ந்துருக்கோம், நம்ம எப்படி வாழ போகிறோம் இனிமேட்டு மற்றவங்க உடம்புல அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் பேசிட்டு அவங்க என்ன சொல்கிறாங்க, இந்த வாழ்க்கையை நம்ம வாழ்கிறதுக்கு எனக்கு வந்து இத்தனை நாள் தேவைப்பட்டது, இன்னையோட முடிய போகுது. ஸோ நான் என்னென்ன அந்த ரூமில் வாழும்போது நான் என்னென்ன கஷ்டங்கள் அனுபவித்தேன், எப்படி நான் சந்தோஷமாகவும் இருந்தேன் அதில். ஸோ ஈச் அண்ட் எவ்ரி மினிட் நான் வந்து இந்த புக்கில் வந்து நான் வந்து பதிவிட்டிருக்கேன். அதுக்கு பேர் என்னென்னா ஹெல் இன் ஹெவன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த புக்கு ஒரு பேர் வச்சுருக்காங்க. ஸோ அந்த புக்கை எடுத்துகிட்டு வந்து ஒரு பையனுக்கு நான் கொடுக்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. எல்லாம் கேட்குறாங்க எந்த பையன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு பையனை கை காட்டுறாங்க. அந்த பையன் ஒரு க்ளோன் தான். ஆனால் அந்த பையன் வந்து உட்காந்து ஒரு இடத்துல வந்து ஃபுட்பால் மேட்ச் பார்த்துட்டு இருக்கான். ஃபுட்பால் மேட்ச்சில் ஒரு பிளேயரை பார்த்தா இந்த பையன் மாதிரியே இருக்கு. அப்போ தான் எல்லாருக்கும் புரியுது இவன் வந்து க்ளோன், அந்த பையனோட க்ளோன். இவன் கீழே குனிஞ்சு பார்த்தா இவனுக்கு 2 காலுமே இல்லை. இப்போ என்ன இதில் விளங்குதுன்னா, இந்த பையனோட காலை எடுத்து அந்த பையனுக்கு வச்சு அந்த பையன் வந்து ஃபுட்பால் விளாண்டுருக்கான். இவனுக்குமே ஃபுட்பால் பிடிக்குது, பட் இவன் ஒரு க்ளோன்ன்றதுனால இவனால் விளையாட முடியாது, ஏன்னா இவனோட காலை எடுத்து அவனுக்கு கொடுத்துட்டாங்க. ஸோ ஆனால் இவன் வந்து ரொம்ப சந்தோஷமாக நானே போய் விளையாடுற மாதிரி அப்படி யோசிச்சுட்டு அந்த மேட்சை பார்த்துட்டு இருக்கான். எல்லாரும் அவனை கூப்பிடுறாங்க வா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் அழகாக அந்த வீல் சேரில் அந்த மிஷின் மாதிரி, அப்போலாம் அந்த நிறைய டெக்னாலஜிலாம் இப்போ வந்து வீல் சேரில் உட்காந்து நம்ம மூவ் பண்ணுற மாதிரி அந்த மாதிரிலாம் இதில் இருக்குன்னு சொல்லி போட்டிருக்கு. ஸோ அதில் வந்து வண்டி மாதிரி வருது. அவங்கள்ட்ட வந்துட்டு கேட்குறான் எதுக்கு என்ன கூப்பிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வந்து அந்த புக்கை, அந்த ஹெல் இன் ஹெவன்ற புக்கை வந்து இப்படி இந்த புக் உனக்கு தான் தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த க்ளோன் மதர் வந்து கொடுக்குறாங்க. கொடுத்துட்டு ஒரு விஷயம் சொல்கிறாங்க, கவிதை மாதிரி ஒரு விஷயத்த சொல்கிறாங்க எல்லாருக்குமே. அது என்னன்னா உங்களுக்கே கடைசியாக புரியும் அதில் எவ்வளோ வலி இருக்குன்னு சொல்லிட்டு. நம்ம படிக்கிறேன் கேட்டுக்கோங்க. உன்னிலிருந்து நான் பிறந்தேன், உனக்காகவே நான் வாழ்ந்தேன், உனக்கு முன்பே நான் இறந்தேன், எனக்கான எதுவும் இல்லை உயிர் உட்பட அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு மாதிரி ஒரு ஆந்தம் மாதிரி அவங்க சொன்னாங்க. சொன்னோடனே இதில் உங்களுக்கே புரிஞ்சிருக்கும் அவங்க எவ்வளோ கஷ்டத்தையும் வலியும் அனுபவிச்சிருந்தா அவங்க வந்து இந்த இறக்குறதுக்கு முன்னாடி இப்படி ஒரு விஷயத்த சொல்லிட்டு போவாங்க. ஸோ யோசிச்சு பாருங்க, க்ளோன்னு நம்ம சும்மா சொல்லிட்டோம், அங்கே எந்த பார்ட்ஸ் அவங்க எடுத்து மற்றவங்களை ஷிஃப்ட் பண்ணி வாழ வச்சுட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் அவங்க இறக்குறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு விஷயம், நான் அவங்க எழுதின புக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த என்ன புக்கில் அப்படி பார்த்தாலே தெரியும், உங்களுக்கு படிக்கும்போது தெரியும். ஸோ அவங்க எவ்வளோ எமோஷ்னலாக ஒரு சீன் நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கூட வந்து இது ஏதோ லவ் ஸ்டோரி இல்லை வந்து பாகுபலி அந்த மாதிரி ஃபேண்டசி கதையாக இருக்கும் தான் நினச்சிட்டு ஆரம்பித்தேன். ஆனால் கதை முடியும் போது தான் தெரியுது இப்படி ஒரு வழி நிறைந்த ஒரு கதையாக இருக்குன்னு எனக்கு தெரியவே தெரியாது. ஆனால் இதில் ஒரு நல்ல விஷயம் இருக்குங்க, எங்கள் டேரக்டருக்கு ஒரு புது கதை கிடச்சிருச்சு. அதேமாரி வாய்ஸ் சஸ்திர சேனலுக்கும் ஒரு ஏற்ற மாதிரியான ஒரு வீடியோவும் கிடச்சிருச்சு. சரி ஓகே, இப்போ நான் வந்து உங்களுக்கு திரும்பவும் இந்த கதையோட டைட்டிலை சொல்கிறேன். அது எப்படி இருக்குன்னு இப்போ உங்களுக்கு புரியும். உடலும் உயிரும் உனக்காக.